வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற அருமையான சத்தியம் சத்தியம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு எது வேண்டும்? உங்களது தேவை என்ன? அதாவது உங்களது வாழ்க்கையில் முதலாவது உங்களுக்கு எது தேவையாக இருக்கிறது? சுவாசிக்க காற்றா, உண்ண உணவா, குடிக்க தண்ணீரா? ஆம், பெரும்பாலும் நாம் இதுதான் நமது முதல் தேவைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் பலர் இதுவல்ல, எனக்கு செல்போன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சில பிள்ளைகள் அவர்தான் அவர்களது முதல் தேவையாக இருக்கிறது. பெற்றோர் வாங்கி கொடுக்க மறுக்கும் பொழுது தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்மை போன்ற மக்களுக்கும் நமது வாழ்க்கையின் முதல் தேவை என்ன, நமக்கு இன்றியமையாத தேவை என்ன என்பதை குறித்தே நமக்கு போதுமான அறிவிருப்பதில்லை. நமது வாழ்க்கையில் நமக்கு என்ன முதலாவது தேவை என்பதை நம்மை விட நம்மை படைத்த கடவுள்தான் அதிகமாக அறிந்திருக்கிறார். அவர்தான் அறிந்திருப்பார். ஆகவே இன்று நமது வாழ்க்கையில் நமக்கு எது முதலாவது தேவை என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேத புத்தகத்தில், லூக்கா புத்தகத்தில் அதை தெளிவாய் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வீட்டுக்கு உள்ளாக இருந்து அந்த வீட்டை சுற்றி அமர்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வாழ்வின் சத்தியங்களை போதித்துக் கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியாகும். சில மனிதர்கள் திமிர்வாதக்காரன், அதாவது ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நடக்க முடியாத ஒருவனை அவர்கள் கட்டலில் வைத்து தூக்கி கொண்டு வருவார்கள். அதைத்தான் வாசிக்க போகிறோம். சிலர் மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் இயேசுவின் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்ட மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? வீடு முழுவதும் மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதனை தூக்கி கொண்டு போக முடியவில்லை. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டின் மேல் ஏறி அங்கு மேல் கூரையை இடித்து உள்ளே இயேசுவுக்கு முன்பாக இறக்கிறார்கள். இயேசு அவருடைய செயலை பார்த்து கோபப்படவில்லை. அவர்கள் தேவைகளை நினைத்து மனது உருக்கமுள்ளவராக இயேசு அவர்களை கண்டு முதலாவது சொல்லுகிறார். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அவனை தூக்கி வந்த மக்கள் இயேசுவிடம் சென்றால் இவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதற்காக வரவில்லை. அவர்கள் இயேசு நோய்களை குணமாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவிடம் எப்படியாவது இந்த மனிதனை கொண்டுட்டு போய்விட்டால் இவனுக்கு இருக்கிற இந்த திமிர்வாதம், அதாவது பக்கவாதம் முழுவதும் சுகமடையும் என்றுதான் அவர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவனது முதலாவது தேவை அவனது சரீர பிரகாரமான நோய் குணமாகுதல் அல்ல, சரீரத்தையும் தாண்டி அவனுக்கு உள்ளாக இருக்கிற அவனது ஆத்துமாவை, அவனது உள்ளான மனிதனை, அவனது வாழ்க்கையில் முக்கியமான தேவை என்பது நோய் குணமாவதல்ல. அதற்கு பதிலாக அவனது பாவம் மன்னிக்கப்படுவதுதான் இப்போது அவனுக்கு தேவைப்படுகிற முதலாவது தேவை என்று சொல்லி தேவன் அவனை குணப்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது அவனது பாவத்தை அவர் முழுவதும் மன்னிக்கிறார். அதற்கு பின்புதான் அவனது நோயை குணமாக்கி படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார். ஆகவே இந்த பகுதி இன்றைய மக்களாகிய இன்றைய வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிற உங்களுக்கும் எனக்கும் கூட அழிக்க முடியாத காலத்தால் மிக புகழ்பெற்ற ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. நமது முதல் தேவை பணமோ அல்லது தங்கமோ வைரமோ மாட மாளிகையோ பெரிய பெரிய கார் பங்களாவோ கிடையாது. தேவைதான், ஆனால் இன்றியமையாத தேவை அது கிடையாது. உணவோ சுவாசிக்க காற்றோவும் கிடையாது. தேவனது பார்வையில் ஒரு மனிதனை பார்த்த போது
அவர் சொல்லுகிறார், உனது முதலாவது தேவை உனது பாவ மன்னிப்பு தான், அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனது பாவத்தை முழுவதும் மன்னித்து அவனது நோயை குணமாக்கி அவனை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்று முதலாவது உங்களதும் என்னது தேவை என்னவென்றால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். ஏனால் பாவம் மன்னிக்கப்படாமல் நம்மிடத்தில் கோடிக்கணக்கான பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நாம் மறிக்கும் போது நம் நரகத்துக்கு போய் விடுவோம். இந்த பூமியில் குற்ற உணர்வோடு கஷ்டப்பட வேண்டி இருக்கும். பணத்தை அடுக்கி வைத்துக் கொள்வோம், ஆனால் படுத்தால் தூக்கம் வராது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆகவே தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு தடை செய்திருப்பது பாவமாக இருக்கிறபடியினால் அந்த பாவமானது மன்னிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உங்களது பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் உயிரையே தந்து 3ஆம் நாளில் நரகம் பாவம் எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே நமது முதன்மையான தேவையாகிய பாவ மன்னிப்பை நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர்தான் நமது பாவங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்தார் என்று நம் முழு இருதயத்தோடு நாம் அவரை நம்புவோம். நிச்சயமாகவே நமது பாவம் மன்னிக்கப்படும். ஏன் நாம் பாவ மன்னிப்படைவதற்கு இயேசுவை நோக்கி போக வேண்டும்? இங்கு தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தர், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர். ஆம், நீங்கள் நானும் அறிய வேண்டிய முதல் விஷயம், நமது முதல் தேவை பாவ மன்னிப்பு என்பது. இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த பூமியில் இருக்கிற 5 கண்டங்களில் 800 கோடி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் அவர்தான் உங்களை அன்பு செய்கிறார், அவர்தான் உங்களது பாவங்களை மன்னிக்க விரும்புவதற்காக வானத்தில் தேவனாக இருந்தவர் பூமியில் மனிதனாக பிறந்து கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களோடு வாழ்ந்து நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக, பாடுகள் வேதனைகள் துக்கங்களை அடைந்தவராக சிலுவையில் அவர் உயிரையே தந்து மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து இப்பும் உயிரோடு இருக்கிறார். இவரை போல ஒரு தேவனை நீங்கள் பார்த்தது உண்டா? பூமியிலே நமது பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த தூதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடைத்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த அதிகாரத்தை அவர் அன்பின் மூலமாக நமக்கு நிரூபித்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை சிலுவையில் நமக்காக நமது இடத்தில் நம்மேல் கொட்டப்படக்கூடிய தேவனது கோபத்தை ஏற்றுக்கொண்டவராக அதை நிரூபித்திருக்கிறார். இப்போதும் தனது இருகரங்களை நீட்டி நாம் அவரை நம்புவதற்காக, அந்த அன்பின் கரங்களில் நமது தேவைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக, அவரை விசுவாசிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகமானது நமக்கு பல தேவைகளை முன்னிறுத்துகிறது. அதுவும் குறிப்பாக டிவியிலும் செல்போனிலும் யூடியூபிலும் வரக்கூடிய விளம்பரங்கள் நமக்கு எதையோ முதல் தேவையாக முன்னிறுத்துகிறது. நன்றாக இங்கிலீஷ் பேச வேண்டும், கார் வைத்திருக்க வேண்டும், பங்களா வைத்திருக்க வேண்டும், நன்றாக படித்திருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், ஏதோ சொல்லி இதுதான் உங்களது தேவை என்று நமக்கு வேறு ஒரு தேவைகளை நமது முதன்மையான தேவைகளாக நம்மைக்கு அது நம்ம திசையை திருப்புகிறது. ஏமாந்து போகாதிருங்கள். முதலாவது தேவை தேவனோடு நல்ல ஒரு உறவை கொண்டிருப்பது. உங்களையும் என்னையும் படைத்த தேவனோடு கூட நாம் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நல்ல ஒரு உறவை பெற்றிருப்பதுதான் நம்மளது முதல் தேவையாக இருக்கிறது. அந்த தேவைக்கு தடையாக இருப்பது நமது பாவம்தான். பிறந்ததிலிருந்து நாம் சாகும் வரைக்கும் எத்தனை பாவங்களை செய்கிறோம். தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று. ஆகவே இந்த பாவம் நம்மை விட்டு கழுவப்படும் போதுதான், இந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் போதுதான் நாம் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவை பெற்றிருக்க முடியும். ஆகவேதான் இயேசு தன்னிடத்தில் அழைத்து வரப்பட்ட அந்த நோயாளி பார்க்கும் பொழுது மனதுருக்கம் உள்ளவராக முதலாவது நோயை குணப்படுத்தாமல் அந்த நோய்க்கு காரணமான தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவை முறிவதற்கு காரணமாக இருந்த அந்த பாவத்தை முதலாவது மன்னிக்கிறார். மகனே திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இன்றும் கூட இயேசுவானவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் நோக்கி, மகனே மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார்.
நீங்கள் உங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்ப தயாராக இருக்கிறீர்களா? ஆம், நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நமது பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நமது பாவத்திற்காக நம்ம மேல் வரக்கூடிய தண்டனையை தன்மேல் எடுத்துக்கொண்டு அந்த இயேசுவை நோக்கி நாம் நமது வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எனது பாவத்தை மன்னிப்பதற்காகவே தேவனாக இருந்த நீர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தீர், மரணத்தை ஜெயித்தீர், உயிரோடு எழுந்தீர். உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று இயேசுவை நோக்கி உங்களது வாழ்க்கையை திருப்பும் பொழுது, உங்களது இருதயத்தை திருப்பும் பொழுது நிச்சயமாகவே உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் உங்களது வாழ்க்கையில் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆகவே வேறு எதுவும் உங்களது வாழ்க்கையில் முதல் தேவையாக இருக்க முடியாது. கவனமாயிருங்கள். இல்லாவிட்டால் டைட்டானிக் கப்பலுக்கு நின்றுதான் உங்களுக்கும். 1914 வருடம் அந்த டைட்டானிக் கப்பலானது மிகவும் ஆடம்பரமாக அது உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கின மக்கள் உள்ளே எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்கள். சொகுசு பங்களாக்கள், உலகத்தில் அப்பொழுது இருந்த எல்லா விதமான ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், சொகுசு பங்களாக்கள், சொகுசு நீச்சல் குளங்கள் என்று மனிதனுக்கு இதுதான் முக்கியம் என்று கப்பல்களில் அநேக விஷயங்களை வைத்தார்கள். அநேக விஷயத்திற்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் வாழ்க்கை படகு, அதாவது கப்பல் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டால் உள்ளே இருக்கிற பயணிகள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு தேவையாக அந்த மிகப்பெரிய கப்பலில் அவர்கள் 40-50க்கு மேலாக உயிர்காக்கும் படகை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உயிர்காக்கும் படகை வைத்திருப்பதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் வெறும் 10-12 மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னுரிமை தர வேண்டிய அந்த உயிர்காக்கும் படகுக்கு முதல் இடம் தராமல் அலங்காரங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கு முதலிடம் தந்து விட்டார்கள். விளைவு, அது ஒரு பனி பாறையில் மோதும் பொழுது அங்கிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு போதுமான உயிர்காக்கும் படகு இல்லாத நிமித்தம் அநேக மக்கள் மரித்து போனார்கள். ஆம், அந்த கப்பல் முதலாளி செய்த ஒரே ஒரு தவறு, அந்த கப்பலுடைய முதல் தேவை என்ன என்பதை மறந்தவராக மற்ற தேவைகளுக்கு முதலிடம் தந்ததுதான். விளைவு, பெரிய அழிவை அவர்கள் எதிர்கொண்டார்கள். இன்று உங்களது ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் பெரிய அழிவாகிய நரகத்தை நோக்கி போகாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டியதுதான் நமது முதல் தேவையாக இருக்கிறது. பணமோ, படிப்போ, அழகோ, வாழ்க்கையுடைய சுகங்களோ, ஆடம்பரங்களோ அவையெல்லாம் நமக்கு இரண்டாவது தான். முதலாவது தேவனோடு நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற நமது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் உங்களது முதல் தேவை. அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வந்த அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனாக, பாவ மன்னிப்பின் மீட்பராக, இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது உங்களது பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் தேவனது பிள்ளைகளாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். இதுதான் முதல் தேவை. இந்த தேவைக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களால் சொல்ல முடியுமா உங்களது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று? அந்த உறுதி உங்களுக்கு இல்லாது இருக்குமானால் இப்பொழுதே நீங்கள் இயேசுவிடம் செல்லுங்கள். இருக்கும் இடத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும், எனக்கு பாவ மன்னிப்பை தாரும், எனக்காக நீ சிலுவையில் உயிரையே தந்தீர், உயிரோடு எழுந்தீர் என்று உம்மை முழுவதுமாக நம்புகிறேன். என் இருதயத்தில் வந்து எனது பாவத்தை மன்னித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களது முதலாவது தேவை என்ன? சுவாசிக்கும் காற்றா? உண்ணும் உணவா? குடிக்கும் தண்ணீரா? இல்லை, பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவானவர் உங்களுக்கு இலவசமாக தர காத்திருக்கிறார். அவர்களது கரங்களில் போய் நீங்கள் இப்பொழுதே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை
மேலான பெயரான இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் இந்த நேரத்திற்கு வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷமுடையவனாய் நான் காணப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது சில கடினம் உள்ளதாக நமக்கு தோன்றலாம். எதற்காக வாழ வேண்டும் என்று சில மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் காணப்பட முடியும். அதற்கான நோக்கமெல்லாம் என்னவென்று பார்க்கும் பொழுது மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பலத்தால் அவன் வாழ வேண்டும் என்று முயற்சிப்பதின் காரணமாகவே மனுஷன் இப்படிப்பட்டதான ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடியவனாகவும் அந்த தோல்வி நிமித்தமாக விரக்தியும் அவன் மனமுடைந்து போனவனாக காணப்படுகிறான். எனவே அப்படிப்பட்டதான தோல்வி சந்தித்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை குறித்ததான சரியான கண்ணோட்டம் அவனுக்கு இல்லாது இருக்கிறது. அவனுடைய ஜீவனை குறித்ததான ஒரு சரியான புரிதல் அவனுக்கு இல்லாமல் இருப்பது நிமித்தமாகவே அவன் இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். அப்படிப்பட்டதான மனுஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அங்கே ஜீவனாக யார் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அதே போல இதே புஸ்தகம் யோவான் சுவிசேஷத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி என்றால் ஜீவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் என்று 2 முறை இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய அழுத்தமானது எப்படியாய் காணப்படுகிறது, அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் என்றால் அது 2 முறை இயேசு கிறிஸ்துவானவர் பயன்படுத்துவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் சிந்திக்கும் பொழுது இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டதான அந்நாட்களில் இருந்ததான அந்த மொழியாகிய கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது ஜீவன் என்பதற்கு 2 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த 2 வார்த்தைகளினுடைய பொருளையும் நாம் வைத்து புரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் சரியான ஒரு விளக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து வர முடியும். முதலாவது ஒரு அர்த்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஜீவன் என்று சொல்லுவதற்கு பயஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தையானது கிரேக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பயஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் நாம் சரீரத்திலே வாழக்கூடியதான இந்த ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்டதான ஒரு ஜீவன், உயிர் என்று அர்த்தம் பொருந்தியதான ஒரு வார்த்தை. அதை தான் பயஸ் என்று சொல்லுவார்கள். இன்னொரு வார்த்தை கிரேக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜோயே என்று சொல்லுவார்கள். அந்த ஜோயே என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் தெய்வீகமானது, நித்தியமானது, முடிவில்லாதது என்று பொருள்படக்கூடியதான ஒரு வார்த்தையாக அந்த ஜீவனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஜீவன் என்று சொல்லும் பொழுது, ஜோயே என்று சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள், இது தெய்வீக தன்மையுடையதான ஒரு ஜீவனாய் இருக்கிறது, இது நித்தியமான ஒரு ஜீவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இது அழியாமையுடையதான ஒரு ஜீவனை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் பயஸ் என்று சொல்லும் பொழுது அது சாதாரண நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்த உயிரை குறிக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை தான் நாம் பார்க்க முடியும். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜோயே என்ற வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே பயன்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஜோயேவாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். அந்த ஜோயேவாக இருக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவாகிய நான் நித்தியமுடைய ஒரு ஜீவனையுடையவனாய் இருக்கிறேன். 2 சத்தியங்களை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய முதலாவது சத்தியமாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய நான் தான் அந்த ஜீவனுடைய துவக்கமாய் காணப்படுகிறேன். the source of life, அந்த ஜீவனுடைய துவக்கமாய் காணப்படுகிறேன், ஆரம்பமாக காணப்படுகிறேன். எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில வாழக்கூடிய மனுஷன் தன்னுடைய பலத்தாலோ தன்னுடைய ஞானத்தாலோ தன்னுடைய வல்லமையாலோ அவன் இந்த ஜீவனை அவன் சுதந்திரிப்பது கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய பலத்தாலும் ஞானத்தாலும் அவன் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது இந்த சரீரத்திலிருந்து சாதாரண உயிர் போவதை கூட மனுஷன் அவன் பிடித்து வைக்க முடியாது. அப்படிப்பட்டதான நிலையில தான் மனுஷன் அவன் பலவீனனாக காணப்படுகிறான். தேவனுக்கு முன்பதாக அவன் பலவீனனாக காணப்படுகிறான். எனவே தேவன் இங்கு சொல்லுகிறார், நானே ஜோயாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன், உங்களுக்கு உண்டான அந்த நித்தியமான ஜீவனுடைய துவக்கமாக நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது எப்படியாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய நித்திய ஜீவனுடைய துவக்கமாக நான் காணப்படுகிறேன்.
தெய்வீக தன்மையுடையதான நித்தியமான ஜீவனுடைய துவக்கமாக இயேசுவாகிய நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நித்தியமான தெய்வீக தன்மையுடையதான ஜீவனுடைய துவக்கமாக இருக்க முடியும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இப்படியாக சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஜோயை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தம்முடைய குமாரனை தந்திருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிதான ஒரு அன்பை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நித்தியமான தெய்வீக தன்மையுடையதான ஒரு ஜீவனை தருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை இந்த பூமியிலே துவங்குவதற்காக வந்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய நித்திய ஜீவன் துவங்கும் இந்த பூமியிலே? இந்த நித்திய ஜீவனானது நம்முடைய மரணத்திற்கு பின்பதாக தான் துவங்குமா என்று நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவனானது துவங்குகிறது. அந்த ஜோயானது அவனுக்கு துவங்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அது தேவன் தந்ததான ஜோயாவாக இருக்கிறது. அது தேவன் தந்த ஜீவனாக இருக்கிறது. அதனுடைய துவக்கம் தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுக்கு சொந்தக்காரர் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக நானே அந்த ஜீவனாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நானே அந்த ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரியாமலும் இருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும், ஒரு தெய்வீக தன்மையுடையதான ஜீவனை கொடுக்கக்கூடியதான ஒரு தேவனாய் நான் காணப்படுகிறேன். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவானவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, எப்படி விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார். அவர் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் ஜீவித்தார். அவர் இந்த பூமியிலே உங்களுடைய என்னுடைய பாவங்களினுடைய தண்டனைகளையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் அவர் சுமந்து தீர்த்தவராக அவர் இந்த பூமியில மரித்தார். மரித்த கிறிஸ்துவானவர் அவர் மீண்டும் வேத வாக்கியங்களின்படியாகவே அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த இயேசுவை நாம் இந்த நாளிலும் கூட விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் உண்மையாகவே அந்த ஜீவனை நாம் துவங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த வினாடியிலேயே நம்முடைய நித்திய ஜீவனானது துவங்குகிறது. அப்பொழுதிருந்தே நமக்கு நித்திய ஜீவனை தேவன் நம்முடைய கரங்களிலே அவர் தந்திருக்கிறார். எனவே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஜோயை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றும் கூட உங்களையும் என்னையும் நம் எல்லோரையும் கூட அவர் அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த நித்திய ஜீவனுடைய துவக்கமாய் அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் நானே ஜீவன் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் ஆதியிலே அவன் இழந்து போனதான ஜீவன், அவன் உடைத்து போட்டதான தன்னுடைய ஜீவன், தேவன் தந்ததான அந்த ஜீவனை மனுஷன் திரும்பவுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நானே ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் யோவான் 14வது அதிகாரத்தில் நாம் இப்படியாக தான் நாம் வாசிக்கிறோம், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அதே யோவானினுடைய 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் அந்த ஜீவனை தருகிறார் என்று. அப்படி என்றால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடு மரணங்களை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் தரக்கூடியதான ஒரு வெகுமதியாக தான் இந்த ஒரு நித்தியமான ஜீவன் காணப்படுகிறது. அதை தான் நம் ரோமர் புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த நித்தியமான ஜீவன் தான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான வெகுமதியாய் காணப்படுகிறது. அது கிருபை வரமாக அது காணப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத மனுஷனுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு கிருபையின் வரமாக அது காணப்படுகிறது.
எனவே இந்த வேளையிலும் கூட நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவன் நமக்கு வெறுமனே பயாஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு உயிரை மட்டும் அவர் இந்த சரீரத்தில் நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக அவர் ஆதியில் இழந்து போனதான அந்த ஒரு ஜீவனுடைய தன்மையோடு கூட சேர்த்து அவர் ஜோயே என்று சொல்லக்கூடியதான தெய்வத்துவமான ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். நித்தியமுடையதான ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நாம் எல்லோரும் இன்னும் அதிகமாக தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியான ஒரு ஜீவனை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்திருக்கிறார். இழந்து போனதான அந்த உறவை தேவன் மீண்டுமாக அவர் தந்திருக்கிறார். இழந்து போனதான அந்த ஆவிக்குரிய தன்மையை, அந்த ஆவிக்குரிய ஒரு சக்தியை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் இழந்து போனதான நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, நாம் இழந்து போனதான நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு நம்பிக்கையை, ஒரு அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மீண்டுமாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அது நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். எனவே நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் ஒரு நித்தியமான ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். எனவே இந்த இரண்டு காரியங்களையும் நாம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். அவர் ஜீவனை தந்தார் என்றால் எப்படிப்பட்டதான ஜீவன்? அந்த ஜீவனுடைய மதிப்பு என்ன? அது தெய்வீகத்துவமான ஒரு ஜீவன், அழியாமையுடையதான ஒரு ஜீவன், ஒரு மகிமையான ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். இரண்டாவதாக, அந்த ஜீவன் மூலமாக நாம் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அப்படிப்பட்டதான உறவை தரக்கூடியவராக இருக்கிறார். மீண்டுமாக அந்த ஆதாம் இழந்து போனதான அந்த உறவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இழந்து போனதான உறவை தேவன் தருகிறார். இழந்து போனதான ஐக்கியத்தை தருகிறார். ஆவிக்குரிய தன்மையை தருகிறார். இழந்து போனதான பரிசுத்தத்தை தேவன் தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேவனுடைய பிரசன்னத்தை மீண்டுமாக மனுஷனுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தருகிறார். இது எவ்வளவு பிரதான ஒரு பாக்கியமான நிலை என்று நீங்களும் நானும் இந்த வேளையில நாம் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை தேவன் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தால் அவர் நிரப்பியிருக்கிறார். எவ்வளவு மகிமையான ஒரு ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் வெறுமனே நமக்கு ஜீவனை தரவில்லை, வெறுமனே நமக்கு உயிரை கொடுக்கவில்லை. எனவே இப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சந்தோஷமுடையதான, நித்தியமானது என்றால் அது சந்தோஷத்தை தான் குறிக்கும். நித்தியமானது என்றால் அது அழியாமை மட்டும் கிடையாது. அந்த அழியாமைக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நாம் வாசிக்கிறோம் அல்லவா, சந்தோஷம் மகிழ்ச்சி ஓயாத கீதம், இதெல்லாம் உடையதான ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஜீவனை தேவன் உங்களுக்கு தந்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.